வெல்கம் டு டெக்னோ சின்டாக்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட், சிஎஸ்எஸ் அப்படின்னு இன் ஷார்ட் நம்ம சொல்லுவோம். இந்த வீடியோ பர்ஃபெக்ட் ஃபார் பிகினர்ஸ். ஸோ புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவா இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு இந்த சிஎஸ்எஸ் அப்படின்றது எதுக்கு பயன்படுத்த போறோம், எதுக்காக யூஸ் பண்ண போறோம், சிஎஸ்எஸ்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல சிஎஸ்எஸ்ன்றது ஒரு ஸ்டைல் ஷீட் லாங்குவேஜ். எதுக்காக பயன்படுத்துறோம்னா, HTML யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு வெப்பேஜை நான் அப்பியரன்ஸும் அந்த வெப்பேஜுடைய லே அவுட்டையும் என் கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்காக, எனக்கு வேண்டிய கலர், எனக்கு வேண்டிய இமேஜுடைய அப்பியரன்ஸ், எனக்கு வேண்டிய ஃபாண்ட்டுடைய அப்பியரன்ஸ், இது மாதிரி என் வெப்பேஜுக்கு என்ன மாதிரிலாம் இருக்கணும் நான் நினைக்கிறேனோ அதையெல்லாம் என் கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் ஸ்டைல் ஷீட் லாங்குவேஜ். அதை நம்ம கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். இதை எது கூட சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ண வைக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HTML ப்ரீவியஸ் செஷன்ஸ்ல நம்ம பார்த்துருப்போம், ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ இதை வச்சுதான் ஒரு சிம்பிளான ஒரு வெப்பேஜை நம்ம பண்ணியிருந்தோம். அந்த வெப்பேஜை எவ்வளோ அட்ராக்டிவாகவும் எவ்வளோ ரெஸ்பான்சிவாகவும் நம்மளால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த டாபிக்கான கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ல பார்க்க போறோம். சரி, சிஎஸ்எஸ் எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்ற கேள்வி நம்ம மனசுல வரும். எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஒரு வெப்பேஜ்ல கலர் ஆட் பண்ணாமா? டெஃபினட்டா நம்மளால ஆட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு வெப்பேஜ்ல என்னால ஒரு ஃபாண்ட்டை மாற்ற முடியும், இல்ல ஒரு டெக்ஸ்டை மாற்ற முடியும் நான் நினைக்கிறேன் அப்படின்னா அதை என்னால பண்ண முடியும். அதை பண்றதுக்கான ஒரு கருவியா தான் நமக்கு இருக்கிறது இந்த சிஎஸ்எஸ். ஆனா அதை நான் ஒரு ஸ்டைலிங் லாங்குவேஜா சொல்றேன். ஓகே, ஃபாண்ட்டை வேற ஸ்டைலுக்கு மாற்ற போறேன், டெக்ஸ்ட்டை வேற ஸ்டைலுக்கு மாற்ற போறேன். அதனாலதான் இதை ஸ்டைலிங் லாங்குவேஜ் சொல்றேன். அது மட்டும் இல்லாம ஒரு 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 இடத்துல எனக்கு ஏதாவது ஒரு ஸ்பேசிங் வேணும், மார்ஜின்ஸ் வேணும், இல்ல அலைன்மெண்ட்ஸ் ஏதாவது நான் சேஞ்ச் பண்ணணும், இதுல ஏதாவது நான் கண்ட்ரோல் வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா டெஃபினட்டா இந்த சிஎஸ்எஸ் மூலியமா நம்மளால அதை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய வெப்பேஜ்ல உள்ள டிஃப்ரெண்ட் ஸ்கிரீன் சைஸ் உடைய லே அவுட்ஸை ரெஸ்பான்சிவா கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சாலும் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாம உங்க வெப்சைட்டை ஒரு அனிமேஷன்ஸ், ஏதாவது ஸ்பெஷல் அனிமேஷன்ஸ், அது மட்டும் இல்லாம ஏதாவது விஷுவல் எஃபெக்ட்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னா டெஃபினட்டா நம்மளால பண்ண முடியும். வாங்க இப்ப பேசிக் சிஎஸ்எஸ் சின்டாக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இப்ப முதல்ல நான் ஒரு சிஎஸ்எஸ் கோடு எழுத போறேன், அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா அதோடைய சின்டாக்ஸ் நமக்கு தெரியணும். சின்டாக்ஸ் அப்படின்றது என்னன்னா ரூல். ஓகேவா? நான் ஒரு ப்ரோக்ராமிங்ல சின்டாக்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஒரு ரூல். நான் என்ன மாதிரி கோடு எழுத போறேன் அதோடைய சின்டாக்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் என்னால அந்த கோடுக்கான அந்த ப்ரோக்ராமிங்கான கோடை அழகா எழுதி என்னால பண்ண முடியும். இப்போ ஸ்கிரீன்ல நான் பேசிக் சின்டாக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுல இங்க பார்த்தோம் அப்படின்னா செலக்டார் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, இந்த செலக்டார் ஓப்பன் கர்லி பிரேசஸ் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ். இப்போ கிரீன் கலர்ல ப்ராப்பர்ட்டி அண்ட் இந்த வேல்யூன்னு கொடுத்துருக்கேன். இப்போ செலக்டார் அப்படின்றது என்ன, எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, செலக்டார்ன்றது ஒவ்வொரு HTML எலமெண்ட்டும் குறிக்கும். ஒரு வெப்பேஜை கிரியேட் பண்றதுக்கு ஒவ்வொரு HTML எலமெண்ட்டும் டிபெண்ட் பண்ணி தான் நான் இருக்கேன். அப்படி பண்ணும்போது அதுல பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்டைலும் ஒவ்வொரு HTML எலமெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம செய்யறோம். அப்படி இருக்க பட்சத்துல இப்போ ஒரு பேராகிராஃப் நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா பேராகிராஃப் டேக் அப்படின்றத நான் ரெஃபரன்ஸ் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா H1 அப்படின்றது ஹெட்டிங். இந்த ஹெட்டிங்கை நான் வெல்கம் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த வெல்கம் ப்ளூ கலர்ல இருக்கணும்ன்றத நான் இங்க நிர்ணயிக்க போறேன். அதை நிர்ணயிக்கிறதுக்கான ஒரு பேசிக் சின்டாக்ஸ் தான் இது. அப்ப செலக்டார்ன்றது என்னன்னு சொல்லலாம், HTML எலமெண்ட். அது H1 இருக்கலாம், H2 இருக்கலாம், ஹெட்டிங்ல இருக்கிற எல்லா டேகும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாம பேராகிராஃப் டேகா இருக்கலாம், போல்டு, இட்டாலிக்ஸ், அண்டர்லைன், அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கு, ஸ்ட்ரைக்கு, நம்ம HTML இருக்கிற எல்லா டேகையுமே நம்ம இதுல பயன்படுத்தலாம். அப்ப சின்டாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா செலக்டார் அப்படின்றது உங்களுடைய HTML எலமெண்ட்டை குறிக்கும். ப்ராப்பர்ட்டி அப்படின்றது அந்த பர்டிகுலர் HTML எலமெண்ட்டுடைய கலரையோ ஃபாண்ட்டையோ குறிக்கும். ரைட்? ஸோ வேல்யூ அப்படின்றது என்ன அப்படின்னா அதோடைய கலர்னா என்ன, ரெட் கலர் இருக்கலாம், கிரீன் கலர் இருக்கலாம், ப்ளூ கலர்லாம். ஸோ இந்த கலர் மாறது இல்லையா, ரெட்டு, ப்ளூ, கிரீன், இதுதான் அதோடைய வேல்யூ.
இப்போ எக்ஸாம்பிள் அங்க பாருங்க, எச் நம்ம H1 அப்படின்றது ஒரு HTML எலமெண்ட். நான் செலக்டர் சொன்னேன் இல்லையா, இங்க H1ன்றது எலமெண்ட் வந்துருச்சா. ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி. என்ன ப்ராப்பர்ட்டி? H1ல இப்ப இன்ட்ரோடக்ஷன் டு CSS அப்படின்றது ஹெட்டிங். இப்ப இது எனக்கு ப்ளூ கலர்ல தான் வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்ப ப்ளூன்றது அதோடைய வேல்யூ, கலர்ன்றது இதோடைய ப்ராப்பர்ட்டி. அது மட்டும் இல்லாம இந்த ஃபாண்ட் சைஸ் 36 பிக்சல் இருக்கணும் அப்படின்றதும் இங்க தான் சொல்றேன். ஃபாண்ட் ஐஃபன் சைஸ் கோலன் 36 பிக்சல். அப்ப இந்த ஹெட்டிங் இன்ட்ரோடக்ஷன் டு CSS அப்படின்றது கலர் ப்ளூ கலர், ஃபாண்ட் சைஸ் 36 பிக்சல் இருக்கணும் அப்படின்றது நான் ஸ்டைல் பண்ண போறேன் என் வெப்பேஜ்ல. இந்த பர்டிகுலர் ஹெட்டிங், இந்த கலர், இந்த ஃபாண்ட், இந்த மாதிரி உங்களுக்கு வேற என்னென்ன ப்ராப்பர்ட்டி நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதை மாத்துறதுக்கு ஒரு கருவியா இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் ஸ்டைல் ஷீட் லாங்குவேஜ். அவ்வளவுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப இந்த எக்ஸாம்பிள் என்னென்ன எதை ரெஃபர் பண்றது அங்க தெளிவா நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. H1 அப்படின்றது செலக்டார், கலர் அண்ட் ஃபாண்ட் சைஸ் அப்படின்றது ப்ராப்பர்ட்டிஸ், ப்ளூ அப்படின்றது வேல்யூ அண்ட் 36 பிக்சல் அப்படின்றதும் வேல்யூ. சார் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூ மட்டும் தான் கொடுக்க முடியுமா? நம்ம n நம்பர் ஆஃப் கொடுக்கலாம், அதை தான் இங்க கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூ, இது ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூ. ஸோ இதை மல்டிபிள் டிக்ளரேஷன்ஸ் கேன் பி டன். ஓகேவா? ஒரு டிக்ளரேஷன் இன்னொரு டிக்ளரேஷன் நமக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன மாற்றங்கள் பண்ணணுமோ எல்லாமே நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வேற என்னென்ன வழியில நம்ம CSS வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க பாருங்க, இது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்லைன் CSS. ஓகே, ஒரு HTML இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கிறது கீழே பாருங்க, இதுதான் உங்களுடைய HTML கோட், ரைட்டா? இந்த HTML கோட்ல எந்தெந்த வகையில ஒரு CSS ஸ்டைலிங் லாங்குவேஜை உள்ள வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்னென்ன வழியில CSS ஸ்டைலிங் ப்ரோக்ராமை எழுதி ஒரு HTML பேஜை அழகுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லலாம். அது 3 வகையா நம்ம சொல்லலாம். ஓகேவா? இன்லைன் CSS, அந்த வார்த்தைக்கு பேர் வந்து இன்லைன் CSS. அதோடைய அர்த்தத்தையும் அதை எங்க பயன்படுத்துறோன்றதையும் நான் சொல்றேன். ரெண்டாவது இன்டர்னல் CSS, அண்ட் மூணாவது பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் CSS. முதல் வகை இன்லைன் CSS, இரண்டாவது வகை இன்டர்னல் CSS, மூன்றாவது வகை எக்ஸ்டர்னல் CSS. மோஸ்ட்லி நம்ம ரெக்கமெண்ட் பண்றது இந்த எக்ஸ்டர்னல் CSS தான். வாங்க இப்ப இன்லைன்னா என்னன்னு பார்ப்போம், இன்டர்னல்னா என்னன்னு பார்ப்போம், எக்ஸ்டர்னல்னா என்னன்னு பார்ப்போம். என்னுடைய HTML எலிமெண்ட்டுக்கு உள்ளார நான் டைரக்டா எனக்கு என்ன ஸ்டைல் வேணும் அப்படின்றத நான் சொல்றேன் அப்படின்னா அது இன்லைன் ஸ்டைலிங். மறுபடியும் திருப்பி சொல்றேன், என்னுடைய HTML எலிமெண்ட்ல டைரக்டா எனக்கு என்ன ஸ்டைல் அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன் அப்படின்னா அது பேர் வந்து இன்லைன் CSS. இங்க கீழே கோடிங் இருக்கு பாருங்க, பேராகிராஃப் ஹலோ வேர்ல்டுன்றத பேராகிராஃப் டேக்ல கொடுத்துருக்கேன். இந்த ஹலோ வேர்ல்டு அப்படின்றது ரெட் கலர்ல தான் இருக்கணும் அப்படின்றத நான் என் பேராகிராஃப் டேகுக்குள்ளாரியே சொல்றேன். ஸ்டைல் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணி, அசைன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி, டபுள் கோட்ஸ்ல ப்ராப்பர்ட்டியும் வேல்யூ நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா அதுதான் இன்லைன் CSS உடைய ப்ரொசீஜர். ஓகேவா? இப்படி கொடுக்குற முறை பேரு தான் இன்லைன் CSS. உங்க CSS டேக்ல எங்க வேணாலும் உங்களுடைய HTML ப்ரோக்ராம்ல எந்த HTML எலிமெண்ட்டுக்கும் நீங்க இப்படி கொடுக்கலாம். இந்த முறைக்கான பேரு இன்லைன் CSS. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஓகே, இப்ப அடுத்த வகையான இன்டர்னல் CSSக்கு போகும். இன்டர்னல் CSS அப்படின்றது என்னன்னா ஸ்டைல் டேக். இது ஒரு கீவேர்டுன்னு வச்சுப்போம். ஆல்ரெடி நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நிறைய படிச்சிருப்போம். கீவேர்டு அப்படின்றதுக்கான அர்த்தமும் நமக்கு தெரியும். அதாவது இங்க கீவேர்டுன்னு சொல்றதை விட நம்ம ஸ்டைல் டேக்ன்னு சொல்லலாம், இது ஈஸியா புரியும். ஸ்டைல் டேகுக்குள்ளார நான் ஒரு HTML எலிமெண்ட்டுக்கு ஆன ப்ராப்பர்ட்டியும் வேல்யூவும் டிஃபைன் பண்றேன் அப்படின்னு சொன்னா அது இன்டர்னல் CSS. இதுக்கு வேற ஒரு பேர் இருக்கு, பட் ஸ்கிரீன்ல இல்ல, நான் ஓரலா சொல்றேன். அதுக்கு பேர் வந்து எம்பெடட் CSS. இதுக்கு இன்டர்னல் CSS சொல்லலாம், இல்ல எம்பெடட் CSS சொல்லலாம். ஏன் எம்பெடட் CSS சொல்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கான பதில் என்னன்னா, நான் என்னுடைய ப்ரோக்ராம்ல HTML ப்ரோக்ராம்லயே நான் சொல்றேன்
என்ன மாதிரி ஸ்டைல் நீங்க அப்ளை பண்ணணும், எந்த எலமெண்ட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்றேன். அதை சொல்றதுக்கான இடம் என்னவா இருக்குன்னா ஸ்டைல் டேக்குள்ளார இருக்கு. எங்க பாருங்க, இதுதான் ஹெட் டேக்குள்ளார ஸ்டைல் டேக்குள்ளார பேராகிராஃப்ன்ற எலமெண்ட்டுக்கு பேராகிராஃப்ல என்னென்னலாம் நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும், அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன கலர்ல இருக்கணும், ஓகே, என்ன ப்ராப்பர்ட்டி கலர், என்ன வேல்யூ கிரீன், இதை நான் சொல்றேன் இல்லையா, அதுதான் இன்டர்னல் சிஎஸ்எஸ். மூணாவது வகை அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். மோஸ்ட் ஆஃப் த டெவலப்பர்ஸ் இந்த முறையை தான் நம்ம பயன்படுத்துறோம். ஓகே, இது என்ன முறை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தனியா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அதை டெக்ஸ்ட் ஃபைல்ல கிரியேட் பண்ணி நமக்கு என்னென்ன டேகுக்கு என்னென்ன மாதிரியான கலர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணி அதை ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அதோடைய எக்ஸ்டென்ஷன் என்னவா இருக்கும்னா, இப்போ HTML ஃபைல் கிரியேட் பண்ணும்போது டாட் HTML கொடுக்குறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஸ்டைல் லாங்குவேஜ்க்கு ஸ்டைல் ஷீட் லாங்குவேஜ்க்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. அந்த எக்ஸ்டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். ஓகேவா, ரைட், ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். அப்ப நான் டாட் சிஎஸ்எஸ் என்ற ஃபைல்ல செப்பரேட்டா என்னுடைய ஸ்டைலிங் எழுதிட்டு அதை என்னுடைய HTML பேஜுக்கு லிங்க் பண்ணுவேன். இந்த ப்ரொசீஜர் பேரு எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். நமக்கு 3 வகையான சிஎஸ்எஸ். ஒரு சிஎஸ்எஸ் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் ப்ரொசீஜரை ஒரு HTML பேஜுக்கு 3 வகையா நம்ம அப்ளை பண்ணுவோம். ஒன்னு இன்லைன், இன்னொன்னு இன்டர்னல், மூணாவது எக்ஸ்டர்னல். மோஸ்ட் ரெக்கமெண்டட் மெத்தட் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். வாங்க நம்ம சிஎஸ்எஸ் நம்மளுடைய இண்டெக்ஸ் ஃபைலுக்கு ஒன்று போகும். ஒரு எக்ஸாம்பிள் இண்டெக்ஸ் ஃபைல் இருக்கு, இங்க பாருங்க. இதில் என்ன பண்ணியிருக்கோம், ஹெட்டுக்குள்ளார ஒரு புது ஸ்டேட்மெண்ட் ஒன்று எழுதியிருக்கோம் பாருங்க. அது என்ன ஸ்டேட்மெண்ட், லிங்க்ன்ற டாக்ல ஸ்டைல் ஷீட் நான் சேர்க்க போறேன், ரிலேட் பண்ண போறேன். அது ஸ்டைல் ஷீட்டுடைய பேர் என்ன அப்படின்னா ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். அப்படியே இங்க பாருங்க ரைட் ஹேண்ட் சைட்ல ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். செப்பரேட் ஃபைலா கிரியேட் பண்ணணும். அந்த ஃபைல் index.html ஃபைல் எங்க இருக்கோ அங்க இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. தட் இஸ் வெல் அண்ட் குட். இல்ல சிஎஸ்எஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளார நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இங்க /css/style.css வரும். ஓகேங்களா, இப்ப இந்த style.css அப்படின்ற ஃபைலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 HTML எலிமெண்ட், HTML டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய 3 HTML எலிமெண்ட்டை நம்ம டார்கெட் பண்றோம். என்ன, பாடி டேக்ல பேக்ரவுண்ட் கலர் என்னவா இருக்கணும், அதோடைய ஃபாண்ட் ஃபேமிலி என்னவா இருக்கணும், ரெண்டாவது H1 ஹெட்டிங் அப்படின்றது என்ன மாதிரி இருக்கணும், பேராகிராஃப் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றத நான் டிஃபைன் பண்ணி இங்க ஒரு ஸ்டைல் ஷீட் ஃபைலாவே நான் வச்சுட்டேன். இப்போ இந்த ஃபைலை இந்த பர்டிகுலர் லைன் கொடுக்கறதுனால இந்த ஸ்டைல் எல்லாமே இங்க ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா, வெல்கம் டு சிஎஸ்எஸ். திஸ் இஸ் எ சிஎஸ்எஸ் எக்ஸாம்பிள். ஸோ இதுக்கு நம்ம என்ன சொன்னோம், பேக்ரவுண்ட் வந்து கிரே கலர்ல இருக்கிற மாதிரியும் ஃபாண்ட் ஃபேமிலி ஏரியல்ல இருக்க மாதிரியும் H1 வெல்கம் டு சிஎஸ்எஸ் அப்படின்றது டார்க் ப்ளூல வரும். அண்ட் இந்த பேராகிராஃப் வந்து ஒரு பிளாக் கலர்ல வரும். இதுதான் நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். இதுதான் அடிப்படையாக நமக்கு சிஎஸ்எஸ்ல ஒரு பிகினரா ஒர்க் பண்றதுக்கு தேவையான விஷயமா இருக்கும். ஓகேவா, இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா உங்களால ஈஸியா ஒர்க் பண்ண முடியும். அப்ப காமனா யூஸ் பண்ணக்கூடிய சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கலர் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒர்க் பண்ணலாம். பேக்ரவுண்ட் கலர், ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் ஃபேமிலி, இதெல்லாம் நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா. இதை டெமோல நம்ம நிறைய பார்க்கலாம். அது இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், அதையும் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்த இந்த விஷுவல்ல இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் பார்த்த மாதிரி இருக்கு. கலர் பார்த்துருக்கோம், பேக்ரவுண்ட் கலர் பார்த்துருக்கோம், ஃபாண்ட் சைஸ் பார்த்துருக்கோம், ஃபாண்ட் ஃபேமிலி பார்த்துருக்கோம். ஸோ கலர்ன்றது ஒரு டெக்ஸ்ட் கலரை மாத்துறதுக்கு, பேக்ரவுண்ட் கலர் அப்படின்றது ஒரு பேக்ரவுண்ட் கலரை செட் பண்றதுக்கு, ஃபாண்ட் சைஸ் அப்படின்றது ஒரு டெக்ஸ்டுடைய சைஸை சேஞ்ச் பண்றதுக்கு, ஃபாண்ட் ஃபேமிலின்றது ஒரு ஃபாண்ட்டுடைய ஸ்டைலையே சேஞ்ச் பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாம மார்ஜின் அப்படின்றது ஒரு எலமெண்ட்டுக்கு அவுட் சைட்ல எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்றத டிஃபைன் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் வந்து மார்ஜின். அதே மாதிரி ஒரு எலமெண்ட்டுக்கு உள்ளார எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கணும்ன்றதை டிஃபைன் பண்றதுதான் பேடிங். அது மட்டும் இல்ல ஒரு எலமெண்ட்டை சுத்தி எவ்வளோ அளவுக்கு ஒரு பார்டர் இருக்கணும்ன்றதை டிஃபைன் பண்றது பார்டர். அது மட்டும் இல்ல ஒரு எலமெண்ட்டுடைய வித்தையும் ஹைட்டையும் டிஃபைன் பண்றது தான் இந்த ப்ராப்பர்ட்டி. இதெல்லாம் மோஸ்ட் காமன்
யூஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ். இது நீங்க பழக பழக நிறைய ப்ராப்பர்ட்டிஸை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது உங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம டெமோக்குள்ள போவோம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், எதெல்லாம் உங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்றதையும் பார்த்துட்டு போயிடலாம். இங்க ஒரு செப்பரேட் கண்டென்ட் அட்வான்டேஜஸ் அப்படின்னா, நான் டிசைனுக்காக ஒரு செப்பரேட் கண்டென்ட் யூஸ் பண்ணுவேன். என் வெப்பேஜை ஈஸியாக என்னால் மெயின்டைன் பண்ண முடியும். சிஎஸ் வச்சனால டூப்ளிகேஷன் என்னால் அவாய்ட் பண்ண முடியும். லோடிங் பேஜ் எக்ஸ்டர்னல் ஷீட், அதாவது ஐ கேன் ஏபிள் டு இம்ப்ரூவ் த பேஜ் லோடிங் ஸ்பீட் யூசிங் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட். ரெண்டரிங் ஸ்பீடு தான், வேற ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வெப்பேஜை ரெஸ்பான்சிவாகவும் அட்ராக்டிவ் வெப்பேஜாகவும் என்னால் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, அஸ் அ ஹோல் நம்ம சம்மரின் அப்படி ஒரு விஷயத்தை பார்க்கும் பட்சத்தில் இங்க பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்எஸ்ன்றது என்ன, ஒரு ஸ்டைல் HTML எலமெண்ட். ஒரு HTML எலமெண்ட்டை ஸ்டைல் பண்ண போறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கருவி தான் சிஎஸ்எஸ். இது அந்த HTML எலமெண்ட்டுடைய கலர், ஃபாண்ட், ஸ்பேஸ், லே அவுட், அனிமேஷன்ஸ் இது எல்லாத்தையும் தனக்குள்ள ஒரு கண்ட்ரோலிங்கா எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். விச் வெரி 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 யூஸ்ஃபுல் ஃபார் டெவலப்பிங் யுவர் வெப் பேஜஸ். ஓகே, ஒரு விஷுவல் அப்பீலிங்கும் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் சிஎஸ்எஸ். ஓகே, நம்ம இதுல இருக்க எக்ஸாம்பிள்ஸ் ஒவ்வொன்றா நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் பேசிக் இன்ட்ரோடக்ஷன் டு சிஎஸ்எஸ். அடுத்த வீடியோல நம்ம இது எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத தெளிவா பார்ப்போம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் டெக்னோ சின்டாக்ஸ். என் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இதோடைய ஒர்க்கிங் ப்ரொசீஜரை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.